ஏன்னா கம்பெனி தெரியலையா என்ன எதுன்னு கேட்டார். இல்லை எனக்கு தெரியும் கம்பெனி அப்படின்ட்டேன். அதான் நாக்பூர் டு பாம்பே ஹைவேஸ் மேலே இருக்கிறது. கைஸ் காலையில் சாப்பாடு தான் கைஸ். இந்த இடத்துல தான் நம்ம வந்து நண்டு பிடிச்சோம். கைஸ் எவ்வளோ நேரம் ராப்பாவெல்லாம் கண்ணு முடிச்சுட்டு வந்தா. இங்கே பாருங்கள், இது ஆர்டிஓ ஜீப்பு, அது பாருங்க அது போலீஸ் ஜீப்பு. 2 பேரும் நிற்கிறானுங்க. என்ன பண்ணுறது தெரியல. ஓரங்கட்டி நிற்கிறேன். போவானுலான்னு கூட தெரியாது. ஏன்னா இப்போ தான் வந்திருப்பானு, விடிஞ்ச உடனே தான் வந்திருப்பானுவேன். என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா நவுத்தனா 2 பேருக்கும் கொடுத்துட்டு போகிற மாதிரி இடம் பாருங்க. இங்கே ஒருத்தன் வசூல் பண்ணுறான், அதோ ஒருத்தன் அங்கே வசூல் பண்ணுறான். என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். முன்னாடி வந்துட்டேன். அது வண்டி நம்பரை கவனிச்சானுலா என்ன தெரியல. திருமணம் உடனே டக்குன்னு வந்தாச்சு. பார்க்கலாம். 50 ரூபா இல்லை 100 ரூபாய் வாங்கினா பரவாயில்லன்னு சொல்லிட்டு கூட கொடுக்கலாம். ஆனால் எடுப்பு 500 ரூபாயிலன்னு தான் குறைப்பானுவில்லே. ஒரு 300 ரூபா கம்மியில் தான் வாங்கிட்டு தான் விடுவானுவா. என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி இடத்துலலாம். இப்போ அங்கேருந்து நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து வண்டி ஓட்டிகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு போனோன்னா நாங்கள் பண்ணுறது. ஏதோ ஒரு வழியாக தாண்டிட்டேன். இதுக்கு அந்தாண்டியே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. போய் தான் பார்க்கணும். அது இன்னும் கம்பெனிக்கு ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்கு நான் போயிருக்கேன். யாருக்குன்னா பார்த்து என்ன சொல்லுங்கள். ஒரு நண்டு பிடிச்சி சமைச்சி சாப்பிட்ட வீடியோ இருக்கும். அந்த கம்பெனிக்கு தான் போக போகிறேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நாக்பூருக்கு வந்து 2-3 மாதம் ஆகுது. லாஸ்ட்டாக அந்த கம்பெனிக்கு தான் வந்தேனான்னு டவுட்டாக தான் இருக்குது. ஏதோ ஒன்று போய் பார்ப்போம். ஐஸ் ஒரு டீ சாப்பிட்டு போகலாமா? भैया एक चाय. சூப்பர் தான். டீ குடிச்சிட்டு கிளம்புறேன். இதோ ஒருத்தர் ரோட்டில் போகிறாருல, அவர் வந்து கார்டு. ஏன்னா கம்பெனி தெரியலையா என்ன எதுன்னு கேட்டார். இல்லை எனக்கு தெரியும் கம்பெனி அப்படின்ட்டேன். எங்கே நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா குட்டிப்புரி ஊருக்கு முன்னாடி வாரதா ஜங்ஷன் நிற்கிறாரு. ஓகே லெஃப்ட் எடுக்கலாம். கொஞ்சம் தூரம் அந்த ரோட்டில் வந்தோடனே ஹைவேஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது.
எல்லாம் அப்படியே ஃபுல்லாக காடு மாதிரியே தான் இருக்குது. எங்கேயாவது ஒரு வீடு 2 வீடு இருக்குது. கம்பெனி போகிறதுக்குள்ளே நான் காய்கறி வெங்காயம் தக்காளி காய்கறி எதனா வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்துக்கிட்டே போகிறேன். கடையே இல்லை. பாருங்க அப்படியே காடு தான். கொஞ்சம் தூரம் கழிச்சு மறுபடியும் ஹைவே ஸ்டாண்ட் ஆகுது. அதான் நாக்பூர் டு பாம்பே ஹைவேஸ் மேலே இருக்கிறது. காய்கறி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். எந்த கடையுமே இன்னும் திறக்கலை. இப்போ தான் ஒரு சில கடை திறந்துருக்காங்க. சலூன் கடை தான் திறந்துக்குது. காலையில் சாப்பாடு தான் இங்கே தான் கிடைக்கும். இந்த மாதிரி தான் சாப்பிட்டாலும் வேறு வழி இல்லை. கடை திறக்கிற வரைக்கும் இங்கே டைம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திறந்த உடனே நான் வாங்கிட்டு போக வேண்டியதான். காய்ஸ் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அவரைக்காய் வாங்கியிருக்கேன். தயிர் வாங்கியிருக்கேன். எமர்ஜென்சினா தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இல்லை லேட்டாகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா குழம்பு எதனா வைக்கலாம். அதனால் காய்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டேன். இந்த பாதையை மட்டும் பெருசு பண்ண மாட்டேங்கிறாங்க. போன தடவை வரும்போது அப்படி தான் இருந்தது. நான் இந்த கம்பெனிக்கு 2வது தடவை வரேன். இங்கே கேட்டில் போயிட்டு செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு வந்துடுவோம். भैया एक गाड़ी आएगा कंटेनर और आएगा एक गाड़ी अभी एक गाड़ी है ना गाइस. இந்த இடத்துல தான் நம்ம வந்து நண்டு பிடிச்சோம். அப்போ தண்ணியாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக செடியாக இருக்குது. அதே இடத்துல வண்டி விட்டுருக்கேன். கம்பெனிக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. எப்போ கூப்பிடுவாங்க போய் சொல்லிவிட்டு வந்துட்டேன். ஒரு 9-10 மணிக்கு மேலே சொல்லுவான்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வரைக்கும் குக்கரில் 2 விசில் போட்டு சாப்பாடு மட்டுமா அது வச்சிடலாம். ஏன்னா தயிர் இருக்குது, போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். உள்ளே கூப்பிட்டாங்கன்னா. கூப்பிடலான்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரம் கூட குழம்பு வச்சுக்கலாம் மெதுவாக. சரி ஓகே, நான் போய்ட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். சாப்பாடும் தயிரும் தாளித்து வச்சுருக்கேன். எமர்ஜென்சி சாப்பிட்லாம். காலையிலே வந்தோன்றதால இது வரைக்கும் சிம்பிளாக செஞ்சாச்சு. செஞ்சுட்டு ஏன்னா திடீர்னு உள்ளே கூப்பிட்டாங்கன்னா அந்நேரத்தில் எதையுமே செய்ய முடியாத போயிடும். சரி தயிர் வரைக்கும் தாளித்து வச்சுருக்கு. சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போடுவோம். அதுக்குள்ளே கூப்பிட்டா உள்ளே போகலாம். கூப்பிடலன்னா சாயந்தரமாக குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ஓகே பாய்.